ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ இருக்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசி நேயர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகின்றது, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசையானது பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சில கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை கெட்டதாக கூட இருக்கலாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகில் நடந்தாலுமே இந்த அமாவாசை, பௌர்ணமி, வேறு மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா ஏற்படும் போது அந்த ஒரு விஷயங்கள் அப்படியே பழிக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க. அதே போல் அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகளை செய்து கொள்வது சிறந்தது. அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா இன்னமும் செஞ்சுட்டு தான் வந்துட்டுருப்பீங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினத்தில் உங்களுடைய முன்னோர்களை மறக்காமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்த்திங்கன்னா செய்திடுங்க. அதன் பின்பு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களாகட்டும், உங்களுடைய குல தெய்வங்களாகட்டும், அந்த ஒரு வழிபாடுகளையும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த அமாவாசை தினத்தில் கிரக நிலைகளானது எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மூலமாக நமக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்துடலாம். விருச்சகராசி நேயர்களே, இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே காரிய தடை தாமதங்களானது நீங்கும். உங்களுக்கு இருந்த வழக்கு விவகாரங்கள் இப்பொழுது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்ப்புகளானது பார்த்திங்கன்னா விலகுங்க. உங்களுடைய பொருளாதாரங்களுமே உயரும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா செய்து முடிப்பீர்கள். தாமதமான காரியங்களானது வேகம் பிடிக்கும். வீண் கவலைகளானது பார்த்திங்கன்னா விலகுங்க. அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதை கொஞ்சம் நீங்கள் தவிர்க்கணும். அதே போல் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பொழுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே பார்த்திங்கன்னா பார்ட்னருடன் அனுசரித்து செல்வது தான் நல்லது. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது கோபதாபங்கள் காமிச்சோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும். அது பார்த்திங்கன்னா நஷ்டத்தை கூட பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய நஷ்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுதுங்க. ஸோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து தான் செல்லணும். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையானது தேவைப்படுது. வியாபார போட்டிகளுமே உங்களுக்கு குறையக்கூடுங்க. எல்லா துறைகளிலும் உங்களுக்கு லாபங்களானது கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் உங்களுடைய வேலைகளில் மற்றும் செயலாற்றுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது தீரக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலதிகாரிகளினுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படுங்க. உங்களுடைய குடும்பத்தில் நிறையவே பார்த்திங்கன்னா இப்பொழுது அடுத்தடுத்ததாக சுப காரியங்களானது நடக்க தொடங்கும். திருமண முயற்சிகளானது சாதகமான பலனையை உங்களுக்கு கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது புத்திர பாக்கியங்களானது உண்டாகும். மேலும் இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு இப்பொழுது வாய்க்கு ருசியான உணவுகளை உண்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலம் நன்மைகளானது உண்டாகுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே பெரிதாகாது. அதை நீங்களே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே நீங்களே பேசிக்கொண்டு அதனை தீர்த்து கொள்வீர்கள். பெரிதாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா மனஸ்தாபங்கள், கோபங்கள்லாம் ஏற்படாது. ஒருவரை ஒருவர் பார்த்திங்கன்னா கேட்டு நடந்து கொள்வது தான் சிறந்தது. பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. நட்பு ரீதியில் பார்த்திங்கன்னா நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தடைகள் அனைத்துமே விலகுங்க. பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா நாட்டங்களானது உண்டாகுங்க. மனோ தைரியங்களானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். புத்தி தெளிவுகளானது உண்டாகுங்க. தொழில் திருப்திகரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் தொடர்பு
தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே வந்து நடக்குங்க. முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசியல் துறையினரை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது நிறையவே சந்தோஷமான நிலைகளும் காணப்படும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளானது உங்களுக்கு நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. நண்பர்கள் மூலம் உதவிகளானது கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையானது விலகுங்க. விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடும். அதே போல விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடுவீர்கள். இந்த காலகட்டத்தில் நிறையவே உங்களுக்கு சாதகமான பலன்களானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பணவரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே வந்து பார்த்தீங்கன்னா விலகிச் செல்வார்கள். உங்களுடைய தொழில் வியாபார போட்டிகளானது நீங்கி நன்கு நடக்க ஆரம்பிக்கும். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவியானது கிடைக்கக்கூடுங்க. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதனையான பேச்சால மேலதிகாரிகளினுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டையும் பெறுவீர்கள். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவே வந்து இருப்பார்கள். பிள்ளைகளினுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். விருந்தினர்களுடைய வருகையானது உங்களுக்கு இருக்கும். தடைபட்டு வந்த திருமண காரியங்களானது சாதகமாகவே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்களானது தோன்றும். கவனங்களானது தேவை. அதே போல் இந்த காலகட்டத்திலேயே நிறையவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தி சாதுரியமான பேச்சால் நிறைய ஆதாயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். பணவரவுகளானது ஏற்படுங்க. காரிய தடைகளானது நீங்கும். செல்வாக்கானது சேரும். செல்வாக்கும் உயரும். வாழ்க்கை தரங்கள் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு இப்பொழுது கைகூடி வரப்போகிறது. நெருக்கமானவர்களுடன் கொஞ்சம் மகிழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பொழுதையும் கழிப்பீர். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிவுத்திறன்களானது அதிகரிக்க கொடுங்க. உங்களது பேச்சை மற்றவர் மயக்குவது போல வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இந்த நேரங்களில் ருசியான உணவை உண்டு நீங்கள் மகிழலாம். மன நிம்மதியானது உங்களுக்கு ஏற்படும். சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியும் பெறுவீர்கள். உங்களுடைய தொழில் வியாபாரமானது முன்னேற்றத்தை காணும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பணவரவுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக வந்து பார்த்தீங்கன்னா இடம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு செயல் திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பயணங்களும் செல்ல நேரிடலாம். அதே போல் பணி நிமித்தமாக அடைய வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சுற்றத்தினர்களுடைய வருகையானது இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சிகளானது ஏற்படுங்க. குடும்ப வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நிறைய ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீர். பெண்களுக்கு அறிவுத்திறன்களானது அதிகரிக்கக்கூடும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட மிக எளிதாகவே வந்து பார்த்திங்கன்னா செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையினர்களுக்கு என்று பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது உங்களுடைய வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்களுடைய கைக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தீவிர முயற்சிகளினுடைய பெயரில் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கக்கூடும். அதே போல் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டானது கிடைக்காமலும் போகலாம். இந்த காலகட்டத்தில் விருச்சிகராசி மாணவர்களுக்கு கல்வி நிலையினுடைய படிக்கட்டுகளானது எப்படி இருக்கும் அப்படின்னா கல்வியில் நிறையவே முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுவதற்கு படிக்கட்டுகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எதிர்காலத்தை வந்து கருத்தில் கொண்டு சில திட்டங்களையும் நீங்கள் ஆலோசித்து பார்ப்பீர்கள். இந்த காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு வடிவமைத்து வைத்திருப்பீர்கள். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்ததாக இந்த விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் குறையும். அதே போல் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அடுத்ததாக இந்த விருச்சிக ராசியில் உள்ள அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க தொடங்குங்க. பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்தானது உயரக்கூடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய துக்கமும் துன்பமும் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தடைப்பட்ட காரியங்களில் இந்த தடைகளானது நீங்கி சாதகமாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிய பெறும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களானது ஏற்படுங்க. அடுத்ததாக கேடிஎம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய துணையுடன் விவாதங்கள் உண்டாகும்.
தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா தாயாரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் சுபிட்சங்களானது ஏற்படும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.